தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தன. நம்ம தொழுகை கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் யாரை பார்த்தார்கள்? இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். பலதரப்பட்ட மக்கள் அங்கு இருப்பதை நாம் காண்கிறோம். அதான் 18ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அங்கு ஏழைகள் இருந்திருக்கின்றார்கள், அதுக்கப்புறம் விடுதலை பெற வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், சிறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான பாவத்தில் சிறைப்பட்டவர்கள் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலவித பிரச்சனையோடு இருக்கிறவர்கள், விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய அருள் தாரும் ஆண்டினை ஏங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள், மன்னிப்புக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த எல்லா தரப்பட்ட மக்களும் யாரை பார்த்து கொண்டிருந்தார்கள்? இயேசுவை விட்டு நோக்கி கொண்டிருந்தார்கள். இயேசு விட்டு நோக்கி கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்கின்றோம்? ஆலயத்துக்கு நாம் போகின்றோம், ஜெபத்தில் நாம் பங்கெடுக்கின்றோம். ஆனால் நம்முடைய பார்வை இயேசு மீது இருக்கின்றதா, அல்லது வந்த மக்கள் மீது இருக்கின்றதா, அல்லது திருப்பலி நிறைவேற்ற அருட்தந்தை மீது இருக்கின்றதா, அல்லது அவருடைய செயல்பாடுகள் மீது இருக்கின்றதா, அல்லது அவர் அறிவிக்கிற வார்த்தை மேல் இருக்கின்றதா? எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். இயேசுவை மையப்படுத்தாமல் நாம் ஆலயத்துக்கு செல்கின்ற பொழுது பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம், பல பிரச்சனைகளை நாம் காண்கின்றோம். ஆனால் இயேசுவை மையப்படுத்தி நாம் போகின்ற பொழுது ஒரு நாளும் ஒரு பிரச்சனையோ அங்கே வராது, ஒரு நாளும் எந்த ஒரு சூழலுக்கும் நாம் அங்கே அடிமையாக மாட்டோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கின்றதோ அதுக்கேற்றபடிதான் அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, இதா இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேர் உன்னை உற்று நோக்கி கொண்டார்கள். அவர்கள் நீ கொடுத்த அந்த வாக்குறுதி, இன்று நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறிவிட்டது. அப்படி என்றால் அத்தனை பேரும் விடுதலையும் சௌக்கியம் பெற்றார்கள். அதே மாதிரி ஆலயத்துக்கு கடந்து வருகிறான் நான், உன்னுடைய வார்த்தையை நான் கேட்கிற பொழுது நிச்சயமாக நான் விடுதலை பெறுவேன். எனக்கு அந்த சக்தியை தாரும் ஆண்டவரே, உன்னை மட்டுமே நோக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, வழிபாட்டில் பங்கெடுக்கிறான் நான், திருப்பலி நேரங்களில் எல்லாம் உன்னை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளது. என்னுடைய சிந்தனைகள் சிதற விடாமலும் என் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு உண்மை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை தந்துள்ளோம். ஆலயத்தில் பல காரியங்கள் நடக்கலாம், பல திண்மைகளும் நடக்கலாம். என்னென்ற போதிலும் நான் வந்திருப்பது உன்னை தொழுவதற்காக, உன்னை ஆராதிப்பதற்காக, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. ஆண்டவரை, உண்மை மட்டுமே ஆராதிப்பதற்குரிய சக்தி எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.